விட்டுட்டோம் அப்படின்னா பெனால்ட்டி அப்படிங்கிறது வந்து இன்கம் டேக்ஸில் எப்படி வரும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து அட்வான்ஸ் டேக்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெனால்ட்டி வருமா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக வரும். ஸோ வந்து அதை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் வந்து வருஷத்துக்கு ஒரு 10,000க்கு மேலே நம்ம டேக்ஸ் வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அட்வான்ஸ் டேக்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு 4 குவார்ட்டராக வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோ. இப்போ வந்து அட்வான்ஸ் டேக்ஸை நம்ம வந்துட்டு ஃபுல்லாக செலுத்தலை அப்படின்னா நமக்கு வந்து எப்படி எந்த டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வரும் அப்படிங்கிறது தான் நம்ம 1 by 1 தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 234 செக்ஷன் தான் நம்ம வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெயினான செக்ஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். இப்போ 234A அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வந்துட்டு லேட்டாக ஃபைல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது லேட்டாக ஃபைல் பண்ணுறதுக்கு உண்டான செக்ஷன் அது. இந்த செக்ஷனில் படி பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் வந்துட்டு டியூ டேட்டை தாண்டி நம்ம ஃபைல் பண்ணுறப்போ வரத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1% ஆஃப் பெர் மந்த்து படி நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து 34B அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து சரியாக நம்ம பே பண்ணலை அப்படின்னா வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டோட்டல் டேக்ஸில் இப்போ 10,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து 90% கம்மியாக கட்டியிருந்தோம், அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 234B அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 234C இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டை நாம் வந்துட்டு லேட்டாக ஃபைல் பண்ணாவோ அல்லது வந்து கம்மியாக நம்ம பே பண்ணியிருந்தோம் அப்படின்னாலோ அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா அந்த 4 குவார்ட்டர்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 15க்குள்ளே பே பண்ணணும், செப்டம்பர் 15க்குள்ளே பே பண்ணணும், டிசம்பர் 15க்குள்ளே பே பண்ணணும், மார்ச் 15க்குள்ளே பே பண்ணணும். ஸோ இந்த 4 குவார்ட்டர்லேயும் எப்படியா பே பண்ணணும் அப்படின்னா 15%, 45%, 75%, 100% நம்ம வந்து பே பண்ணியிருக்கணும் அட்வான்ஸ் டேக்ஸு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 234A அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரீஸே இருக்குது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி. இதில் வந்து மொத்தம் 8 செக்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றின ஒரு லாங் வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த மாதிரி டேக்ஸ் அப்டேட்டுக்கு ஸ்ரீமதி நாலேஜ் ஹப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.